பராசக்தி படத்துக்கு இந்த சென்சார் போர்டில் இஷ்யூஸ் இருக்குது, கதை திருட்டு கதைன்னு ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராஜடிஸ்லாம் வந்து படத்தை ஜனநாயகன் கூட கிளாஷ் ஆகாத அளவுக்கு நிறுத்திடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, நாங்கள் அதான் கண்டுக்கவே இல்லையேங்க. நீங்கள் பண்ண ஈவெண்ட்டை எவனாவது திரும்பி பார்த்தானா? நான் உன்னை கெடுப்பேன், உன்னோட ஃபேர்வெல் நான் வந்து மக்களை ரசிக்க விட மாட்டேன்னு சொல்லி ஒரு கால்பில் வந்தா நீ அடி வாங்கிட்டு போவேன்னு சொல்கிறேன். ஓ, உழைப்பை திருடுறதோ கதையை திருடுறதோ இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இவங்க பேசுகிற கதைக்கும் வாழ்வியல் நெருக்கி என்னைக்காவது சம்மந்தம் இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். பராசக்தி எதை பேசுகிற படம்? எந்த சித்தாந்தத்தை பேசுகிற படம்? எடுத்த டைரக்டரோட பேரில் என்ன இருக்குது? ஜாதிய பேரை போட்டுக்கூடாதுன்னு பெரியார் சொன்னார்னு ஜாதிய பேரை போடுற ஒருத்தர் ஸ்டேஜில் சொல்கிறது தான் இங்கே பெருமையா? கரெக்டா? இவங்க பெரியார் படம் எடுத்தாங்கன்னா நம்ம ஊரில் பெரியார்னு ரிலீஸ் பண்ணுவாங்க, பக்கத்து ஊரில் என்ன தெரியுமா ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியும்ல? ராமசாமி நாயக்கர். இவங்கெல்லாம் பெரியாரை கொண்டாடுறவங்க. இவங்களோட டபுள் ஸ்டாண்ட் புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன்ஷிப் பாலிட்டிஷியன்ஸ். மேடைக்கு தேவையான மாதிரி, நாளுக்கு தேவையான மாதிரி கூட்டணியும் கொள்கைகளையும் எல்லாத்தையும் அடமானிப்போம். இவங்களுக்கு பிடிச்சா பாஜக வந்து நல்ல சக்தி, இல்லைன்னா பாஜக தீய சக்தி. கோத்ரா ரயில் இருப்பு நடக்கும்போது பாஜக நல்ல சக்தி, மோடி நல்லவர், வாஜ்பாய் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. ஆனால் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு வந்துடும். ஈழப்படுகொலை எப்போ காங்கிரஸ் கெட்டவங்க, ஆனால் கூட்டணிக்கு தேவைன்னா காங்கிரஸ் நல்லவங்க. இவங்களுடைய நிலைமையே இப்படிதான், இவங்க அரசியல் இப்படிதான். இவங்க வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி, அது அப்பப்போ வெளிப்படுது. அதை மறந்தும் போது அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக அந்த தலைவர்கள் மறையும் பொழுது இது மேலோங்குது. ஆனால் திரும்ப ஒரு தலைவர் வந்து அதை அழுத்துறாரு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஹிஸ்ட்ரியில்.